தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஜனம் கேள்விகள். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் காமராஜர் மக்கள் கட்சியின் தலைவர் ஐயா திரு தமிழருவிமணியன் அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன்ல விடுதலை செய்யப்பட்டிருக்கார். கிட்டத்தட்ட 471 நாள் விசாரணை கைதியா வைக்கப்பட்டிருந்தார் ஈடியால. ஸோ அவருடைய விடுதலையை பயங்கரமா திமுகவினர் கொண்டாடுறாங்க. அவர் அமைச்சராக போறார் அப்படிங்கிற செய்திகளும் நீங்க பார்த்துருப்பீங்க. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இதில் ஒன்றும் நாம் அதிசயப்படுவதற்கோ அதிர்ச்சி அடைவதற்கோ எதுவுமே இல்லை. அதுதான் திமுகவின் கலாச்சாரம். 1,76,000 கோடி ரூபாய் நீங்கள் 2G ஊழலில் ஈடுபட்டார் என்று சிறைக்கு போய் திகாருக்குள்ளேயே இருந்து அங்கிருந்து ஆராசா வெளியே வரும்பொழுது மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் மிகப்பெரிய வரவேற்பை கலைஞர் கொடுக்கவில்லையா? கலைஞருடைய மகள் கனிமொழி அதே திகாரிலே இருந்து மீனம்பாக்கம் விமான நிலையத்திலிருந்து இறங்கிய பொழுது பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்கவில்லையா? அது போன்றுதான் இது ஆச்சரியப்பட ஒன்றுமே இல்லை. அவர்களுக்கு தியாகம் என்பது இதுதான். கொள்ளையடித்து சிறைக்கு போய் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்தால் அவரை ஒரு தியாகி போன்று வடிவமைத்து பொதுமக்களிடம் ஒரு பிம்பத்தை உருவாக்குவது, இது திராவிட மாடல் கலாச்சாரம் அல்ல. திராவிட மாடல் என்பதற்கு முன்பு திராவிட என்கிற சொல்லோடு இருந்த திமுகவின் கலாச்சாரம் இதுதான். எனவே இதில் ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும். இப்போ ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, இவர் செஞ்ச தியாகம் பெருசு, அவரோட உறுதி ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்றாரு. இதே ஸ்டாலின் அவர்கள் 2016 ஒரு மேடையில பேசியிருக்காரு செந்தில் பாலாஜி அவர்களை. கிட்டத்தட்ட டிவிஎஸ் இந்த கேஸே அவங்க பீரியட்ல தான் அழுத்தம் கொடுத்துருக்காங்க. செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட இல்லை, அவர்களே தான் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த நிலைப்பாட்டை மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க? இதை மக்கள் தான் பார்க்க வேண்டும். நீங்கள் கரூரில் போய் ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரையில் ஈடுபடுகிற பொழுது இங்கே ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் பெயர் செந்தில் பாலாஜி. கரூர் மாவட்டமே அவருடைய கைக்குள்ளே தான் இருக்கிறது. கொள்ளையடிப்பதும் ஊழல் செய்வதும் தான் அவருடைய ஒரே வேலை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அவரை சிறையில் தள்ளாமல் விடமாட்டோம் என்று வாக்குமூலத்தை அங்கே வழங்கினார். அது மட்டுமல்ல, நீங்கள் இவற்றையெல்லாம் மறந்துவிடக்கூடாது. செந்தில் பாலாஜி அடித்த கொள்ளைகளையெல்லாம் விரிவாக சொல்வது என்றால் ஒன்றா இரண்டா என்று பாடலே பாடி காட்டினார் ஸ்டாலின். அந்த மேடையில் நீங்கள் பழையவற்றை எடுத்து பார்த்தால் தெரியும். செல்வம் என்ற படத்தில் தான் அந்த பாடல் வரும். அது மாதிரி ஒன்றா இரண்டா எடுத்து சொல்லன்னு பாடிய மனிதன் இன்றைக்கு உன்னுடைய தியாகம் பெரிது, அதிலும் நீ காட்டிய உறுதி பெரிதினும் பெரிது அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு வாக்களித்த தமிழ்நாட்டு வாக்காளர்கள் தலைகுனிய வேண்டும், வாக்காளர்கள் அவமானப்பட வேண்டும், வாக்காளர்கள் அருவருப்படைய வேண்டும். உண்மையில் ஒரு நல்லரசியல் வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எண்ணம் இன்றும் தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு இருந்தால் 2026 இவர்களை வீட்டுக்கு அனுப்புவதை தவிர வேறு எந்த வேலையும் நமக்கு இல்லை என்ற முடிவோடு வாக்குச்சாவடியை நோக்கி இவர்கள் புறப்பட வேண்டும். அதுதான் தமிழ்நாட்டுக்கு விடிய. இதுவரைக்கும் எந்த ஒரு அமைச்சருக்குமே இல்லாத ஒரு அளவுக்கு செந்தில் பாலாஜிக்கு ஏன் இவ்வளவு செய்றாங்க? ஏன்னா இவருமே அவரை தாயுமானவன், உயிருள்ள வரைக்கும் ஒரு முதல்வரை இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி தரப்புமே அவருமே சொல்றாரு. யாருக்குமே இல்லாத ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஏன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இல்லை? செந்தில் பாலாஜிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் தெளிவாக பாருங்கள் அரசியலை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சர்களாக இருந்து எப்படி ஊழல் செய்வது, எப்படி கோடிக்கணக்கில் பணத்தை புரட்டுவது என்பதையெல்லாம் முறையாக படித்து தேர்ந்து தெளிந்து அதிலே PhD பட்டம் பெறுகிற அளவுக்கு அவர்கள் ஆராய்ச்சிகளை முடித்து அங்கிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சேர்ந்த பிறகு அவர்கள்தான் மிக முக்கியமான பொறுப்புகளில் அமர்த்தப்படுகிறார்கள். ஏவா வேலுவை எடுத்துக்கொள்ளுங்களேன். ஏவா வேலு அதிமுகவில் இருந்தவர் தானே. அங்கிருந்து இங்கே வந்தவர். இன்றைக்கு மிக முக்கியமான துறை பொதுப்பணித்துறை. காரணம், பொதுப்பணித்துறையிலே தான் நீங்கள் ஏராளமாக ஊழல் செய்து கோடிக்கணக்கில் பணத்தை சூட்ட முடியும். இது இன்று நேற்றல்ல. ஒரு முனிவனைப் போல் ஆட்சி நடத்தியவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். நாடு விடுதலை பெற்ற பொழுது 1947 அவர்தான் முதலமைச்சராக இருந்தார். ஓமந்தூராருக்கு ஈடு இணை சொல்ல முடியாது. அப்படி ஒரு அப்பழுக்கற்ற ஒரு மனிதர். தான் நோயுற்றிருந்த காலத்தில் கூட
தனக்கென்று அரசு மருத்துவமனையிலும் ஒரு பைசா செலவழிப்பதை வேண்டாம் என்று சொல்லி வீட்டிலேயே இருந்து கண்மூடியவர். தன் சொத்து அனைத்தையும் வள்ளலார் அமைப்புக்கு எழுதி வைத்து விட்டு போனவர். அவருடைய நினைவு குறிப்புகளை எல்லாம் படிக்க வேண்டும். அவரே சொல்கிறார், என்ன முயன்றாலும் பொதுப்பணித்துறையில் நடக்கக்கூடிய ஊழலை முழுவதுமாக தடுக்க முடியாது. அரசு துறையில் பல்வேறு துறைகள் இருந்தாலும் ஊழல் மலிந்து கிடக்கிற முதல் துறை பொதுப்பணித்துறை என்று 1947 சுதந்திரம் வந்த சூழலில் முதலமைச்சராக இருந்தவரே சொல்லியிருக்கிறார். அப்போ நீங்கள் ஏறக்குறைய 75 ஆண்டுகள் கடந்து விட்டது. அதனால் பொதுப்பணித்துறை காரணம், நீங்கள் ரோடு போடுவதிலிருந்து பாலம் கட்டுவதிலிருந்து ஏன் எந்த அரசு வந்தாலும் நீங்கள் மற்றவற்றை செய்கிறதோ இல்லையோ, தார் சாலைகள் போடுவதும் பாலங்கள் கட்டுவதும். இப்போ நீங்கள் சேலத்திற்கு சென்று பாருங்களேன், சேலம் என்பதே பாலம்தான். எந்த பக்கம் திரும்பினாலும் தேவையோ தேவையில்லையோ பொதுமக்களை வியக்கிறார்கள். இங்கே ஒரு பாலம் நமக்கு அவசியமே இல்லையே, எந்த பக்கம் பார்த்தாலும் பாலம் இருக்கும். ஏனென்றால் இவற்றில் தான் நீங்கள் ஏராளமாக பணத்தை புரட்ட முடியும். எனவே அந்த பொதுப்பணித்துறையை ஏவாவேலுவிடம்தான் ஸ்டாலின் கொடுத்தார். ஏனென்றால் எப்படி பணத்தை திரட்டுவது, எப்படி திரட்டிய பணத்தை கொண்டு வந்து தலைமையிடம் சேர்ப்பது என்பதையெல்லாம் அவர் தெளிவாக ஏற்கனவே ஜெயலலிதாவிடம் கற்றறிந்தவர். அதனால் புதிதாக அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஒன்றுமில்லை, அவர் தான் வந்தவர். அதே போல் பொதுப்பணித்துறை என்பது எப்பொழுதுமே திராவிட முன்னேற்றக் கழக வரலாற்றில் அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞரே பொதுப்பணித்துறையில் இருந்திருக்கிறார். அண்ணா முதல்வராக இருந்த பொழுது கலைஞர் பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் இருந்தார், போக்குவரத்து துறை அமைச்சராகவும் இருந்தார். அதற்கு பிறகு கலைஞர் முதலமைச்சரான பிறகு நீங்கள் பார்த்தால் துரைமுருகன் தான் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருப்பார் எப்பொழுதும். ஏனென்றால் துரைமுருகனுக்கு மிக தெளிவாக எப்படி செய்வது, எப்படி திரட்டுவது என்று தெரியும். அந்த துறைமுகனையே ஓரங்கட்டி ஒரு பக்கத்தில் உட்கார வைத்துவிட்டு நீங்கள் நீர்வளத்துறையை பாருங்கள் என்று சொல்லி மிக முக்கியமான இந்த சாலை அமைப்பது, கட்டடம் கட்டுவது, பாலம் போடுவது என்பதையெல்லாம் நம்முடைய திட்டமிட்டு வந்து மூத்த அமைச்சர்கள் எல்லாம் திமுக ஓரம் கட்டப்படுறாங்க. அடுத்து உதயநிதி அவர்களை துணை முதல்வராக கொண்டு வரதுக்கு தான் திமுக ரொம்ப முயற்சி பண்ணுது. அவர் சார்ந்து இருக்கக்கூடிய மற்றவர்களையும் நீங்க இது இப்போது நடக்கிறது உதயநிதி விவகாரம். இப்பொழுது பொதுவாக இந்த ஆட்சி அமைக்கப்பட்ட பொழுதே நீங்க அந்த அமைச்சரவையை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு புரியணும்னு சொல்றேன். அப்போ இங்கிருந்து நீர்வளத்துறையை மட்டுமே துறைமுருகனுக்கு கொடுத்தபோது துறைமுருகன் கொதித்து விட்டார். நான் எவ்வளோ பெரிய மூத்த அமைச்சர், நீங்கள் என்னை ஓரம் கட்டி விட்டு மிக முக்கியமான பொதுப்பணித்துறையினுடைய பல்வேறு பகுதிகளை ஏவாவிடம் கொடுத்தது சரியில்லை என ஒரு வெளிப்படையாகவே தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார். ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் கட்சி என்பது குடும்ப கட்சி. பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் குடும்பத்திடம் இருக்கிறது, அந்த குடும்பத்தினுடைய கட்சியில் இருக்கிறது. இவர்களால் ஒன்றும் செய்துவிட்டு அங்கே அவர்களுக்கு எதிராக இருக்க முடியாது. அதனால் அவர் நீர்வளத்துறையை கொடுத்தார். அதாவது மிகப்பெரிய தேர்ந்த திருடனுக்கு எந்த துறையாக இருந்தால் என்ன? இப்பொழுது நீர்வளத்துறை கிடைத்ததில் மட்டும் துரைமுருகன் என்னை இழைத்து விட்டாரா என்ன? இதை வைத்துக்கொண்டு என்னால் எவ்வளவு பெரிய பெரிய சாதனைகளை செய்ய முடியும் என்பதை நான் இப்பொழுது ஒரு கரிகாலனை, ஒரு புதுக்கோட்டையில் ஒரு மனிதன், அப்புறம் திண்டுக்கல்லில் ஒரு மனிதன், இப்படி ஒரு 2-3 மனிதர்களை வைத்துக்கொண்டு அவர் இப்பொழுது வேண்டிய அளவுக்கு வசதியாக இருக்கிறார். இவர்களையே வெல்லக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்றவர் செந்தில் பாலாஜி. இப்ப அவருக்கு வந்து ஜாமீன்ல தான் அவர் வெளியே வந்திருக்காரு. அவருக்கு அமைச்சரவையில மீண்டும் பதவி கொடுக்கிறது அப்படின்றது கிடையாது. நீங்க அதை வந்து உயர்நீதிமன்றம் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவாக தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியது. நீங்கள் வந்து குற்றப்பின்னணியில் உள்ளே தள்ளப்பட்டிருக்கிற ஒரு அமைச்சரை இலாக்கா இல்லாத அமைச்சராக வைத்திருப்பது தார்மீகத்திற்கு தகுமா? சட்டப்படி இவரை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னாலும் தார்மீக நெறி கோட்பாட்டுக்கு இது தகுதியானது தானா? உயர்நீதிமன்றம் முதலமைச்சரை கேட்டது. இந்த தார்மீக அடிப்படையில் நீங்கள் யோசித்து பாருங்கள் என்று அது சொன்னது. தார்மீகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் என்ன சம்பந்தம்? அதனால் உயர்நீதிமன்றத்தினுடைய ஆதங்கத்தையும் அப்புறப்படுத்திவிட்டு அவர் தொடர்ந்திருந்தார். எப்பொழுது அவர் அந்த இலாக்கா இல்லாத அமைச்சர் பொறுப்பிலிருந்து விலகினார்? ஜாமீன் வாங்குவதற்கு இது தடையாக இருக்கிறது என்பதனால் அதிலிருந்து வெளிப்பட்டார். இப்பொழுது பொன்முடி அமைச்சராக இல்லையா?
இது நீதிமன்றமே நமக்கு முழுமையான நம்பிக்கையை தருவதாக இல்லை. இதை சொல்வதில் எனக்கு வருத்தம் இருக்கு. நானும் சட்டம் படித்தவன் தான், சில காலம் வழக்கறிஞராக பணியாற்றியவன் தான். நான் என்ன கேட்கிறேன், குற்றப் பின்னணியில் நீங்கள் விசாரணைக்கு உட்பட்டு நிரபராதி என்று தீர்ப்பை பெற்ற பிறகு நீங்கள் அமைச்சராக வாருங்கள். அதுவரை நீங்கள் அந்த அமைச்சர் பொறுப்பில் இருப்பது அழகல்ல, அது மரபல்ல, அது முறையல்ல என்று நீதிமன்றமே சொல்ல வேண்டும். ஆளுநர் ரவி அதைத்தான் சொன்னார். புரியுதுங்களா? ஆனால் நீதிமன்றம் அதை சொல்லவில்லை. நீங்கள் ஒரு பொன்முடி அமைச்சராவதை நீதிமன்றம் வேடிக்கை பார்க்கிற போது அதில் எந்த சட்டபூர்வமான பிரச்சனையும் இல்லை என்ற தெளிவு இவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. நாளையே கூட இவர் செந்தில் பாலாஜி மிக முக்கியமான பொறுப்புகளை வகிக்கக்கூடிய மனிதராக வருவார். இவற்றையெல்லாம் நீங்களும் நானும் பேசிக்கொண்டிருப்பதை விட அன்றாடம் செய்திகளின் மூலமாக தகவல்களை அறியக்கூடிய வாக்காளர்கள் பார்த்து யோசித்து முடிவுக்கு வர வேண்டும். திமுக, விடுதலை சிறுத்தை கட்சி, இது ரெண்டுத்துக்கும் நடக்கிற ஒரு மோதல் போக்கு. முதல்ல அவர் ஒரு வீடியோ போடுறாரு, அதுக்கப்புறம் டெலீட் பண்ணுறாரு, ஆட்சியிலையும் பங்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. திருமாவளவன் அவர்களை பற்றி நீங்கள் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கீங்க, 25 கால அரசியல் பற்றி பேசியிருக்கீங்க. இப்போ நடக்கிற இந்த அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா எலெக்ஷனும் இப்போ தான் முடிஞ்சிருக்கு, 26க்கு நேரம் இருக்குது. இப்போ இதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன விடுதலை சிறுத்தை கட்சி? அதாவது இப்பொழுது இதுவரையில் திராவிட முன்னேற்ற கழகம் மிக மிக மரியாதைக்குரிய மனிதராக திருமாவளவனை அல்லது விடுதலை சிறுத்தைகளை நடத்தினார்களா என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்ல முடியும். நீங்கள் கலைஞர் இருக்கிற பொழுதே, நீங்கள் 2016 கூட திருமாவளவன் பொது தொகுதி ஒன்றை கேட்கிறார். அது ஒரு மிகச்சிறந்த ஆரோக்கியமான ஒரு சிந்தனை. எங்களை வெறும் தலித் அமைப்பாக நீங்கள் கருதாதீர்கள். நாங்கள் தலித்துகளுடைய மேம்பாட்டுக்காக நாங்கள் நேரத்தை அர்ப்பணித்தாலும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் பணியாற்றுவதற்காகத்தான் விடுதலை சிறுத்தைகள் அமைப்பை நான் உருவாக்கி இருக்கிறேன். எனவே நாங்கள் எல்லா மக்களுக்குமானவர்கள் என்பதை முதலில் நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும். வெறுமனே ஒரு சாதி கூட்டில் எங்களை சிறை வைத்து விடாதீர்கள். அதனால் ஒரு பொது தொகுதியாவது கொடுங்கள் என்று கலைஞரிடமே திருமாவளவன் மிக மிக மன்றாடி கேட்டு பார்த்தார். கலைஞர் கொடுக்கவில்லை. உங்களுக்கு எதுக்கு ஐயா பொது தொகுதி, நீங்கள் இந்த தனி தொகுதியிலே நில்லுங்க அப்படின்னு பொருட்படுத்தவே இல்லை. அன்று முதல் ஒரு பொது தொகுதியை பெற வேண்டும் என்கிற நோக்கம் விடுதலை சிறுத்தைகளுக்கு இருந்திருக்கிறது. அது தவறல்ல, அதுதான் சிறந்தது. நீங்கள் அது முழுக்க முழுக்க தலித்துகளின் நலன்களுக்காக மட்டுமே கட்டியமைக்கப்பட்ட கட்சி என்று அவர் எந்த நாளும் சொல்லவில்லை. விடுதலை சிறுத்தை அமைப்பு என்பது தமிழ் தேசியம் பற்றி பேசுவதற்காக பிறந்த ஒரு கட்சி. சீமானுக்கு முன்னாலேயே தமிழ் தேசியத்துக்கு ஒரு வடிவம் கொடுத்து பேசிய கட்சி அது. எல்லாவற்றுக்கும் முன்னாலே மணியரசன் இருக்கிறார் தஞ்சாவூர் மாவட்டத்தில். அவர் தமிழ் தேசியத்திற்கு எப்பொழுதும் தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடியவர். எனவே இவர்களெல்லாம் தமிழ் தேசியம் சார்ந்து வந்தவர்கள். ஒரு கொள்கையோடும் ஒரு லட்சியத்தோடும் தான் இவர்கள் வந்தவர்கள், ஒரு கட்சியை கட்டமைத்தவர்கள். அதனால் இப்பொழுதும் நீங்கள் ஸ்டாலினிடம் அவர்கள் ஒரு பொது தொகுதியை கேட்கிற பொழுது பொது தொகுதியை தருவதற்கு இவர்கள் தயாராக இல்லை. அதே நேரத்தில் இவர்கள் இது முழுக்க முழுக்க பேரத்தின் அடிப்படையில் தான் இடங்களை நீங்கள் பெற வேண்டும், வேற வழி கிடையாது. இப்ப அங்கீகாரம் கிடைச்சதுனால திருமாவளவன் பண்றாரோ? ஆமாம், நிர்பந்தத்தை உருவாக்குவது என்றால் இதுவரையில் அவர்களுக்கு ரிஜிஸ்டர்டு பார்ட்டியாகத்தான் இருந்தது. இவரது காமராஜர் மக்கள் கட்சி என்பது பதிவு செய்யப்பட்ட கட்சி தான், அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இன்னும் அது வரவில்லை. அது இவரும் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருந்து இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறார். அதனால் இன்றைக்கு ஒன்று திமுகவோடு உறவு இல்லை என்றால் இந்த நிலைக்கு இவர்கள் வந்திருக்க முடியாது. 2 முறை இவர்கள் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதும் திமுகவினால் தான். அதே போன்று இன்றைக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக உள்ளே போய் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்றால் அதுவும் திமுகவினால் தான். ஆனால் அவர்கள் சொல்வதிலும் நீங்கள் ஒரு வலிமையான வாதம் இருக்கிறது. வடக்கு மாவட்டங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் 2 முக்கியமான ஜாதிகள், ஒன்று வன்னியர் அமைப்பு, இன்னொன்று தலித் அமைப்பு தான். அதனால் எங்களை விட்டு நீங்கள் தனியாகவே திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் என்றால் வெற்றி பெறலாம். ஆனால் இவ்வளவு பெரிய வெற்றியை பெறுவதற்கு சாத்தியம் கிடையாது. அப்போ ஒருத்தரோடு ஒருத்தர் இணைஞ்சிருந்தாதான் இவர்களால் அவர்களுக்கு நன்மை, அவர்களால் இவர்களுக்கு நன்மை. அதனால் எங்களுக்கு இன்னும் கூடுதலாக நீங்கள் இடங்களை கொடுங்கள் என்று கேட்பது சரியானது. ஆனால்
நீங்கள் ஒரு பெரும்பான்மை இல்லாத நிலையில் திமுக ஆட்சி அமைக்க போனால் கூட்டணி கட்சிகளின் தயவு தேவை என்ற நிர்பந்தம் இருந்தால்தான் நீங்கள் அவர்களிடம் எனக்கு நீ முதல்வர் துணை முதல்வர் கொடு அல்லது எனக்கு 2 அமைச்சர்கள் கொடு. அது ஒரு நியாயமான கோரிக்கை தானே. இப்போ மற்றவங்க சொல்ற மாதிரி ஒரு அமைச்சரவையில கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கிறது. அது நியாயமான கோரிக்கை, ஆனால் சட்டபூர்வமான கோரிக்கை இல்லை. நம்பர் கவுண்ட்ஸ் இன் டெமோக்ரஸி. ஜனநாயகத்தில் முக்கியமானது எண்ணிக்கை தான். நீங்கள் 234 தொகுதிகளில் நீங்கள் 118 தொகுதிகளை பெற்றுவிட்டாலே நீங்கள் தான் பெரும்பான்மையானவர்கள், நீங்கள் தான் ஆட்சி அமைக்க வேண்டியவர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பது என்பது உங்களுடைய பெருந்தன்மை சார்ந்தது, உங்களுடைய விரிந்த மனம் சார்ந்தது. கொடுத்துத்தான் தீர வேண்டும் என்று சட்டம் எதுவும் கிடையாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், 2006 திராவிட முன்னேற்றக் கழகம் 90 சட்டமன்ற உறுப்பினர்களைத்தான் பெற முடிந்தது. 35 பேர் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இதற்கு அந்த 118 என்கிற எண்ணிக்கை கிடைக்கவில்லை. கலைஞர் இருக்கும் பொழுது சிறுபான்மை அரசு அது. அதைத்தான் ஜெயலலிதா தொடர்ந்து சொல்லுவாங்க. அப்படி என்றால் அன்றைக்கு இந்த காங்கிரஸ் கட்சிக்கு மான உணர்ச்சி என்ற ஒன்று இருந்திருந்தால் இன்றைக்கும் நீங்கள் கொத்தடிமைகளாகத்தான் இருக்கிறீர்கள். காமராஜரை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லாத நீங்கள் காமராஜ் ஆட்சியை இன்றில்லாமற் போனாலும் என்றாவது ஒரு நாள் அமைப்போம் என்கிறீர்கள். உங்களில் யார் காமராஜர்? 10 வேட்டி 10 சட்டையோடு வாழக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு சத்தியமூர்த்தி பவனத்திற்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்களா? எனவே அன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தது. நீங்கள் இல்லை என்றால் திமுகவுக்கு ஆட்சியே கிடையாது. அந்த நேரத்தில் நீங்கள் ஏன் நிர்பந்திக்கவில்லை? சோனியா காந்தி ஏன் நிர்பந்தத்தை தரவில்லை? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்தவரையில் எப்படியாவது கூட்டணி அரசு அமைய வேண்டும் என்று குரல் எழுந்தது, அதை இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் மேலிடம் என்ன செய்தது? எழுந்த குரல் வலையை நெரித்து விட்டது. கலைஞரை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கு அப்பொழுது நோக்கமாக. இன்றைய நிலையும் அப்படிதான் இருக்கும். ஏன்னா எல்லா கூட்டணியிலுமே ஒரு வருத்தம் அப்படின்னு இருக்கு இல்லையா? திமுக கூட்டணி வலுவா இருக்கு நம்ம சொன்னாலும் அந்த பக்கம் காங்கிரஸ்ல இருந்தும் இந்த பக்கம் விடுதலை எல்லாருமே உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்த பொழுதே அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லையே. 35 பேர் ஆதரவில்லை என்றால் ஒரு நொடி கூட கலைஞர் அவர்கள் முதல்வராக அந்த ஆசனத்தில் அமர்ந்திருக்க முடியாது. 5வது முறை அந்த இடத்திலேயே நீங்கள் உங்களுக்குரிய வாய்ப்பை பெறவில்லையே. அந்த அளவுக்கு நீங்கள் கொத்தடிமைகளாக போனீர்கள். எதனால் கொத்தடிமைகளாக போனீர்கள்? அதாவது ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவான். ஒவ்வொரு செய்திக்குள்ளேயும் மறைவாக ஒரு செய்தி இருக்கும். இந்த 35 பேர் கலகம் செய்யவில்லை, புரட்சி கொடி தூக்கவில்லை, நாங்கள் இல்லை என்றால் உங்கள் ஆட்சி இருக்காது என்று பேசவில்லை. காரணம், அந்த 35 பேர் அமைச்சர்களாக இருந்தால் ஒரு 2-3 பேர் தான் அமைச்சர்களாக இருந்திருக்க முடியும். இந்த 2-3 அமைச்சர்கள் தான் வசதிகளை பெற்றிருக்க முடியும். ஆனால் கலைஞர் சாதுரியமான மனிதர், அரசியல் சாணக்கியர். 35 பேரை மகிழ்ச்சியாக வைத்திருந்தார், மாதந்தோறும் மகிழ்ச்சியாக வைத்திருந்தார். அது எப்படி என்பதையெல்லாம் நான் உள்ளே சொல்ல விரும்பவில்லை. அதனால கிடைத்தால் போதும். இன்றைக்குள்ள அரசியல்வாதிக்கு பணம் கிடைக்க வழி என்ன? அடுத்து பதவிகள் கிடைப்பதற்கு வழி என்ன? அடுத்து அதிகாரத்தை சுவைப்பதற்கு வழி என்ன? இதை தவிர மக்கள் நலன், மக்களுக்காகவே வாழ்க்கை, மக்களுக்காக என்னை அர்ப்பணித்து விட்டேன் என்று சொல்வதெல்லாம் பொய். இப்போ கள்ளக்குறிச்சியில் அவங்க அறிவிச்சிருக்க இந்த மாநாடு தொடர்ந்து நீங்கள் இந்த மது போதைக்கு ஒழிப்பு பற்றி நீங்கள் அதிகமாக பேசக்கூடியவர். இப்போ இந்த மாநாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இது வெற்றிகரமாக அவர் செய்வாரா? முதல்ல ஆரம்பிக்கும் போது அவர் சொன்ன தோரணை வேற, இப்போ மத்திய அரசுக்கு எதிராக நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாரு. அந்த மேடையிலே திமுகவினரையும் அமர்த்தி வச்சுட்டு இதை எப்படி கொண்டு போவார்? அங்கே அதிமுக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த மாநாடை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு வெற்றிகரமான மாநாடு அமையுமா? அந்த மாநாடு முடிந்து விட்டது. அது பிறந்த போதே இறந்து விட்டது. இந்த மாநாட்டை நடத்த போகிறேன். அதிலும் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளச்சாராயம் சாவுகள் நடந்த கள்ளக்குறிச்சியில் நடத்த போகிறேன் என்று திருமாவளவன் அறிவிப்பு கொடுத்தவுடனே நாங்கள் தமிழறிவு தர்பாரில் என்னுடைய பதிவை வெளியிட்டேன். உண்மையிலேயே திருமாவளவனுடைய இந்த நடவடிக்கை எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை தருகிறது. ஒன்று, நான் மாணவ பருவம் தொட்டு இன்று வரையில் காந்தியத்தில் கரைந்து போனவன். எந்த தலித் அமைப்பும் காந்தியத்தை முன்னெடுத்து பேசுவது கிடையாது. காந்தியை கூடுமானால் வில்லனாகவே சித்தரித்து பழக்கப்பட்டவர்கள். ஆனால் ஒரு தலித் அமைப்பில் முழுக்க முழுக்க காந்தியை முன்னெடுத்து
அவர் பிறந்த நாளாகிய அக்டோபர் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் ஒரு மாநாட்டை நடத்துவது என்று முடிவெடுத்திருப்பதே மகிழ்ச்சியை தருகிறது. காரணம், வாழ்நாள் முழுவதும் இந்த மதுவிலக்குக்காக போராடியவர் மகாத்மா காந்தி. உங்களுக்கு இந்த வரலாறெல்லாம் தெரிய வேண்டும். நீங்கள் 1930களில் சட்ட மறுப்பு இயக்கம் நடந்தது இந்தியா முழுவதும் காந்திய தலைமையில். அந்த சட்ட மறுப்பு இயக்கம் பெரும் பிரச்சனையாக மாறிவிட்ட நிலையில் எப்படியாவது காந்தியோடு பேசி இதை முடித்து விடுங்கள். ஏனென்றால் பெரும்பாலான காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் சிறைவாசம் இருந்தார்கள். அதனால் இதை பேசி முடியுங்கள் என்று இங்கிலாந்திலிருந்து ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அப்பொழுது இர்வின் அவர்தான் இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரலாக வைஸ்ராயாக இருந்தார். வைஸ்ராயாக இருந்த இர்வின் காந்தி அழைத்து பேசினார். பேச்சு முடிவில் காந்தி இர்வின் ஒப்பந்தம் என்று ஒன்று உருவானது. புரியுதுங்களா? அந்த காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் மூலம்தான் சட்ட மறுப்பு இயக்கம் நடத்திய போராட்டம் முடிவுக்கு வந்தது. அதில் மகாத்மா காந்தி சொன்னதை இன்றைக்கு எந்த இளைஞனுக்கும் இதெல்லாம் தெரியாது. சொன்னாலும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமும் இல்லை என்று நினைக்கக்கூடிய மனம் வந்துவிட்டது. மகாத்மா காந்தி சொன்னார், சட்ட மறுப்பு இயக்கத்தை நான் நிறுத்தி விடுகிறேன், ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை. என்னன்னு இர்வின் கேட்டார். கள்ளுக்கடைகளுக்கு முன்னால் நடக்கக்கூடிய போராட்டம் மட்டும் தொடர்ந்து நடக்கும். அந்த நிபந்தனைக்கு உட்பட்டுத்தான் காந்தி இர்வின் ஒப்பந்தமே உருவாக்கப்பட்டது. யோசித்து பாருங்கள், இந்த கள்ளுக்கடைகளுக்கு எதிராக மகாத்மா காந்தி எந்த அளவுக்கு தன் வாழ்க்கை முழுவதும் சிந்தனையை செலுத்தி இருக்கிறார். ஏனென்றால் ஏழை எளிய மக்களினுடைய வாழ்வையே மொத்தமாக முடித்துவிடக்கூடிய மாபெரும் அரக்கனாக வடிவம் எடுத்திருப்பது தான் அந்த மது. அதிலிருந்து இந்த மக்கள் விடுபட வேண்டும் என்று அவர் வாழ்நாள் முழுக்க போராடினார். அதை நெஞ்சில் நிறுத்தி அக்டோபர் 2 என்று சொன்னது மகிழ்ச்சியை தந்தது. அதுவும் மதுவிலக்கு மாநாடு. நாங்கள் 2010 2016 வரை 6 ஆண்டு காலம் காந்திய மக்கள் இயக்கம் இதை தவிர வேறு எந்த வேலையும் செய்யவில்லை. தமிழ்நாடு முழுவதும் மதுவிலக்கு. கடைகளும் குறைஞ்ச பாடு இல்லை, வருமானமும் கூட்டிகிட்டே தான் போறாங்க. அதாவது இன்னைக்கு 52,000 கோடி. நீங்க இந்த நிதியாண்டில் 50 கோடியை எட்டி விடலாம் என்று நிதியமைச்சர் சொன்னார். ஆனால் இப்பொழுது 52,000 கோடி. புரியுதா உங்களுக்கு? அதனால் நான் என்ன சொல்றேன், இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அதிலும் குறிப்பாக பட்டியல் வகுப்பை சார்ந்த மக்கள் தான் இதில் மிக பெரிதாக பாதிக்கப்படுகிறார். அந்த குடும்பங்கள் அத்தனையும் சீரழிகின்றன. எனவே விதவைகளினுடைய கண்ணீரை பார்த்து நான் அப்பொழுதே முடிவெடுத்தேன், மதுவுக்கு எதிராக மாநாடு நடத்த வேண்டும் என்று நீங்கள் சொன்னதும், அதிலும் விஷச்சாராயத்தில் 60க்கும் மேற்பட்டவர்கள் பலியான கள்ளக்குறிச்சியை மாநாட்டு இடமாக தேர்ந்தெடுத்ததும் எனக்கு மகிழ்ச்சியை தந்தது. நான் பாராட்டுகளை தெரிவித்தேன். பிறகு உங்களுக்கு என்ன நேர்ந்தது? இப்ப மத்திய அரசு நோக்கி கேட்கிறார் அவர். அதுதான் இந்தியாவிலுமே. அது எப்பொழுது ஸ்டாலினை சந்திப்பதற்கு முன்பு வரையில் எவ்வளவு வீராவேசமான போர் பிரகடனம். நினைத்தால் ஒரே நாளில் மதுக்கடைகளை தமிழ்நாட்டில் மூடிவிட முடியும். இது ஸ்டாலின் வருகைக்கு முன்பு சொன்னது திருமாவளவன். ஸ்டாலினை சந்தித்து விட்டு வெளியே பத்திரிகையாளரிடம் என்ன பேசுகிறார் ஊடகத்து நண்பர்களிடம்? இது முழுக்க முழுக்க ஒரு மாநிலத்தில் மட்டும் சாத்தியம் இல்லை, இந்தியா முழுவதும் இதை மதுவிலக்கு கொள்கையை நீங்கள் தேசிய கொள்கையாக உருவாக்க வேண்டும் என்கிறார். நான் தான் கேட்கிறேன், மதுவிலக்குக்கு உங்களுக்கு தேசிய கொள்கை வேண்டும், ஆனால் கல்விக்கு தேசிய கொள்கை உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் தேசிய கொள்கை கல்விக்கு என்று இருக்கிறது, அதை நீங்கள் எதிர்ப்பது எதற்காக? மாநில உரிமை பறிபோகிறது. மாநில உரிமை பறிபோகக்கூடாது என்று போராடுகிற நீங்கள் இதில் மட்டும் ஏன் மாநிலத்திற்கு மட்டுமே இருக்கக்கூடிய உரிமையை நீங்களாக கொண்டு போய் நீங்கள் மத்திய அரசிடம் கொடுக்கிறீர்கள்? வேறொன்றும் இல்லை. அதற்கு அவர் சட்டம் படித்தவர் என்பதை காட்டுவதற்காக அவர் சொல்கிறார், அதில் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு இருக்கிறது, அதில் ஆர்டிகல் 47 அந்த 47 என்ன சொல்கிறது? மக்களுடைய உடல் நலம் சுகாதாரம் ஆகியவை பேணி பராமரிக்கப்பட வேண்டும் என்று தெளிவாக இது வலியுறுத்துகிறது. அந்த நெறிமுறை கோட்பாட்டில் இருக்கிறதே 47வது ஆர்டிகல் 47. அப்படி என்றால் அரசியலமைப்பு சட்டத்தில் தானே இருக்கிறது. அதை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு மத்திய அரசிடம் தானே இருக்கிறது. எனவே இதை மத்திய அரசு ஏற்று நடத்த வேண்டும். ஒன்று, இது மக்களை திசை திருப்பதற்காக. அதேதான். இரண்டாவது, இதன் மூலம் ஏற்படக்கூடிய இழப்பை மத்திய அரசு ஈடுகட்ட வேண்டும். அதுதான் நான் கேட்டிருக்கேன்.
நீங்கள் 2016 8 ஆண்டு காலமாக பீகாரில் நிதிஷ்குமார் மது கடைகளை மொத்தமாக மூடிவிட்டாரே, உங்களுக்காவது இன்றைக்கு தான் 52,000 கோடி வருகிறது. அவர் கடையை மூடிய போது 60,000 கோடி ரூபாய் பீகாரில் டாஸ்மாக் அந்த குடிமக்கள் குடித்ததன் மூலம் வருவாய் கிடைத்தது. 60,000 கோடி ரூபாய் துச்சம் என்று தூக்கி எறிந்துவிட்டு எல்லா கடைகளையும் மூடி மக்கள் நலன்தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி இவ்வளவு பெரிய வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று கவலைப்படுகிறவர்களுக்கு முன்னால் இந்த இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பக்கம் பாருங்கள், எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் மக்கள், அதிலும் குறிப்பாக பெண் மக்கள் எவ்வளவு குதூகலமாக இருக்கிறார்கள் பாருங்கள், அதுதான் எனக்கு முக்கியம் என்று பேசுகிற நிதிஷ்குமாரை முன்னிலைப்படுத்தி 60,000 கோடி இழப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்லை, ஏழை எளிய மக்கள் மதுவின் பிடியில் இருந்து விடுபட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று பீகாரில் நிதிஷ்குமார் ஒரு புரட்சியை செய்திருக்கிற பொழுது அதை முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு ஸ்டாலின் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, நீங்கள் தமிழ்நாட்டில் மூடிவிடுங்கள் மதுக்கடைகளை என்று சொன்னால் அது திருமாவளவனுக்கு பெருமை. மூடுங்கள், ஒரே நாளில் மூடிவிட முடியும் என்று உள்ளே போவதற்கு முன்பு சொல்லிவிட்டு வெளியே வந்து இதை தேசிய கொள்கையாக அறிவியுங்கள் என்று சொன்னால் அந்த நிமிடத்திலேயே திருமாவளவனுடைய பிம்பம் மொத்தமாக சரிந்து விட்டது. இப்போ மற்ற எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுகவோ பாஜகவோ அவங்களோட நிலைப்பாடுகளை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா தொடர்ந்து வந்து ஆளுங்கட்சிக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் அமைதியான போக்கை தான் கையாளுற மாதிரி இருக்கு. இல்லையே, அதிமுக எப்படி இதை அழுத்தம் கொடுக்கும்? அதிமுக தானே. நீங்கள் வந்து இதில் கலைஞர் மட்டுமே குற்றம் சொல்ல முடியுமா என்ன? கலைஞர் தொடங்கி வைத்தார், அதனால் திரும்ப திரும்ப நாம் கலைஞரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடங்கி வைத்த கலைஞர் ஒரு கட்டத்தில் நிர்பந்தத்திற்கு உட்பட்டு அதை மூடினார். அதை வரலாற்றை நாம் பார்க்கணும். மூடினார், மூடிய பிறகு மறுபடியும் திறக்கப்பட்டது. இது ஒரு முறை மூடியும் பார்த்தார், மூடியும் பார்த்தவர் கலைஞரை நாம் மறந்துவிடக்கூடாது. தொடங்கியவரும் கலைஞர் தான், ஒரு கட்டத்தில் மூடியவரும் கலைஞர் தான். அதுக்கு பிறகு எம்ஜிஆர் வந்த பிறகு கள்ளச்சாராயத்தை வந்து குடித்து விட்டு மக்கள் சாகிறார்கள், நல்ல சாராயத்தையே குடிக்கட்டும் என்று எம்ஜிஆர் கொடுத்தார். 1983 தான் நீங்கள் வந்து எம்ஜிஆர் டாஸ்மாகையே உருவாக்குகிறார். அந்த டாஸ்மாகை உருவாக்கி அதை டெண்டர் விட்டு டெண்டர் மூலமாக தனியார் கடைகளை வைத்துக் கொள்வதற்கு அவர் அனுமதித்தார். 2003 ஜெயலலிதா வந்தார். நீ என்ன டெண்டர் எடுத்து நீ ஒரு கார்ட்டல் அமைத்து உங்களுக்குள்ளேயே கூட்டு சதி செய்து அரசுக்கு நட்டத்தை கொடுப்பது, அரசை விற்கும் என்று சொல்லிவிட்ட பிறகு அவருடைய வழி வந்தவர்கள் தான் இருக்கக்கூடிய எடப்பாடியும் மற்றவர்களும் இவர்கள் எப்படி மதுக்கடைகளை மூடுங்கள் என்று சொல்வார்கள்? எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்ற 10 நாட்களுக்குள் நானும் என்னுடைய இயக்கத்தின் பொதுச் செயலாளராக இருக்கிற குமரையா, மற்ற அன்றைக்கு இருந்த மிக முக்கியமான நிர்வாகிகள், துறையூர் கணேசன் போன்ற முக்கியமான நிர்வாகிகள் ஒரு 5 பேர் சேர்ந்து எடப்பாடியை சந்தித்தோம் கோட்டையில். என்னுடைய 55 ஆண்டு கால அரசியல் வாழ்வில் நான் கோட்டையில் போய் எந்த மனிதனையும் சந்தித்ததில்லை, எந்த அதிகாரியும் சந்தித்ததில்லை, எந்த அமைச்சரையும் சந்தித்ததில்லை. இன்று வரையில் எதற்காக நான் போனதில்லை, அது என்னுடைய வேலையும் இல்லை. ஆனால் முதல் முறையாக இவர் முதலமைச்சரான பிறகு நான் போய் சந்தித்தேன். நான் நேரம் கேட்ட அடுத்த நாள் காலையிலே என்னை வர சொன்னார். போய் நான் அவரிடம் பேசினேன். நான் ஒரு மனுவை தயாரித்து கொடுத்தேன். நான் சொன்னேன், உங்களை நான் சந்திக்க வந்திருப்பது 2 நோக்கங்களுக்காக. என்னன்னு கேட்டார். முதல்ல கருணாநிதியால் மது உள்ளே வந்தது, அந்த பாவத்தை செய்தவர் கருணாநிதி, அதை துடைத்தெறிந்த மனிதன் எடப்பாடி என்று சரித்திரத்தில் நீங்கள் நிற்க வேண்டும். உங்களுடைய மேடமே 500 கடைகளாக மூடப்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே அதை ஒரு வழிகாட்டுதலாக வைத்துக்கொண்டு நீங்கள் டாஸ்மாக் கடைகளை முழுவதுமாக மூடிவிடுகிறோம் என்று அறிவிப்பு கொடுங்கள். இன்று நீங்கள் மிகவும் பிரபலமான ஒரு தலைவர் இல்லை, மிகவும் புகழ்பெற்ற அரசியல் தலைவராக மக்களிடம் நீங்கள் இதுவரை சென்று சேரவில்லை. இந்த ஒரு ஆணையை பிறப்பியுங்கள், மக்கள் உங்களை கொண்டாடுவார்கள். ஒன்று. 2வது, லோகாயுக்தா பெயருக்குத்தான் இங்கே இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் பாருங்க, சீதாராமையாவே இன்றைக்கு அந்த லோகாயுக்தாவினுடைய பற்களுக்குள்ளே தான் சிக்கிக்கொண்டார். நீதிமன்றம் வந்து அது முழுக்க லோகாயுக்தாவிடம் அனுப்பிவிட்டது. ஏற்கனவே இந்த எடியூரப்பா லோகாயுக்தாவினால் தான் பதவியே இழந்தார். புரிகிறது? ஆனால் இங்கே இருக்கக்கூடிய லோகாயுக்தாவில் முதலமைச்சரை விசாரிப்பதற்கு இடம் கிடையாது. அங்கே உள்ள லோகாயுக்தாவில் முதலமைச்சர் உட்பட எல்லாரையும் விசாரிக்கலாம். அதனால் நான் சொன்னேன், இந்த லோகாயுக்தாவை கர்நாடக மாடல் அதை முன்மாதிரியாக வைத்து கூர்மைப்படுத்துங்கள். அப்போது
ஊழலுக்கு எதிரியாக உட்கார்ந்திருக்கிறார் எடப்பாடி. எடப்பாடி மதுவுக்கும் எதிரானவர், ஊழலுக்கும் எதிரானவர் என்று இந்த 2 திட்டங்களை நீங்கள் நிறைவேற்றினால் நீங்கள் மக்கள் முதல்வராக மாறுவீர்கள் என்று நான் அவரிடம் 20 நிமிடம் பேசிவிட்டு நான் புறப்பட்டேன். இந்த ஒரு முறை தான் நான் இதுவரையில் கோட்டைக்குள்ளே கால் எடுத்து வைத்தது. புரிகிறதா? ஆனால் அவர்களால் செய்ய முடியாது. நீங்க ஒன்றை புரிந்து மக்களை காரணம் காட்டுறது அப்படின்னு மக்களை எல்லாம் காரணமே இல்லை, இது ஒண்ணுமே இல்லை. இப்போ நான் என்ன சொல்றேன், சரி கடையை மூடுறதுன்னு சொல்றீங்க, அரசுக்கு வருவாய் இழப்பு அப்படின்னா இன்றைக்கு 52,000 கோடி வருகிறது, இதை இழந்தால் என்ன செய்யறதுன்னு இந்த இழப்பை ஈடுகட்ட அவர்களால் முடியும். நீங்க பதிவுத்துறையில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த வருவாய் என்ன, இன்றைக்கு இருக்கக்கூடிய வருவாய் என்ன, இதையெல்லாம் நாங்கள் மாற்று திட்டமாக அறிக்கையை தயாரித்து ஜெயலலிதா அரசிடம் கொடுத்துருக்கோம். எந்தெந்த துறைகளில் இழப்பை ஈடுகட்ட முடியும் என்று திட்டமிட்டு அறிக்கை கொடுத்தது தமிழ்நாட்டிலேயே மாற்று திட்டத்தை அரசிடம் கொடுத்த ஒரே கட்சி காந்திய மக்கள் இயக்கமாக இருந்த நாங்கள் தான். எங்களுக்கு மீடியா பலம் கிடையாது. அங்கே நாங்கள் எவ்வளவு நல்லதை செய்தாலும் அது மக்களிடம் சென்று சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காகவே தெளிவாக இருப்பவர்கள். அதனால் அந்த மீடியாக்களை விலை பேசி வாங்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் கோடீஸ்வரர்களை கையில் வைத்திருப்பதும் கிடையாது. மீடியா ஒரு தலைபட்சமாக தான் இருக்கு, சந்தேகமே கிடையாதம்மா. 2000த்திற்கு மேற்பட்ட பெண் மக்களை மட்டும் திரட்டி சேப்பாக்கம் ஸ்டேடியத்திற்கு எதிரே மதுக்கடைகளை மூடுவதற்கு நாங்கள் போராட்டம் நடத்தினோம். ஒரு சேட்டலைட் டிவி கூட வரல. அப்போ யூடியூப் எல்லாம் பெருசாக இல்லை. ஒரு சேட்டலைட் டிவி கூட வரல. காரணம், ஜெயலலிதா அரசிடமிருந்து ஒரு ஆணை போயிருக்கும். 2000 பெண் மக்கள் ஒன்றாக திரண்டு குரல் கொடுக்கிறார்கள் என்றால் பிரச்சனையை உருவாக்க வேண்டிய ஒருவருமே வரல. அது அப்படியே தான் முடிஞ்சு போனது. 16,80,000 பேரிடம் நாங்கள் மாணவ மாணவியரை நேரடியாக போய் மாநிலம் முழுவதும் என்னுடைய தொண்டர்கள் கல்லூரி வாசலில் போய் நின்று, உயர்நிலை பள்ளி வாசலில் நின்று, மேல்நிலை பள்ளி வாசல் நின்று பெண் மக்கள் இந்த பிள்ளைகள் அனைவரிடமும் மதுக்கடைகளை மூடு என்று விண்ணப்பத்தை தயாரித்து கையெழுத்துக்களை பெற்று அவர்கள் முகவரி, தொலைபேசி எண் உட்பட வரிசையாக மாவட்ட வாரியாக அதை ஒழுங்குபடுத்துவதற்கு 1 மாதமானது. 16,80,000 பேர் கையெழுத்து போட்டு கொண்டு போய் ஜெயலலிதா அரசு, அப்போ நத்தம் விஸ்வநாதன் தான் கலால் துறை அமைச்சர், அவரிடம் கொண்டு போய் இவர்கள் தான் கொடுத்தார்கள். என்னுடைய பொறுப்பாளர்கள் கொண்டு போய் கொடுத்தார்கள். நான் சொன்னேன், ஜெயலலிதா பார்க்க வேண்டும் என்றால் நான் பார்ப்பேன். ஜெயலலிதா இல்லை, கலால் துறை அமைச்சர் தான் இதுக்கு பொறுப்பு, அவரிடம் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டார். அப்போ நீங்கள் போய் அவரை பாருங்கன்னு சொன்னேன். இவர்கள் போய் பார்த்த பொழுது அன்று இருந்த கலால் துறை அமைச்சராக இருந்த நத்தம், எப்பேற்பட்ட மனிதர்கள் எல்லாம் நீங்கள் அமைச்சர்களாக பார்த்து, அவர் எவ்வளவு அழகாக இவரிடம் சொன்னார், நீங்கள் போய் ஐயாவிடம் சொல்லுங்கள், நாங்கள் என்ன குடி என்று போய் ஒவ்வொருவர் வீட்டிலிருந்தும் ஆட்களை பிடித்து கொண்டு வந்தால் குடிக்க வைக்கிறோம். இப்பொழுது நீங்கள் குடிக்க வேண்டாம் என்று பரப்புரை செய்கிறீர்களே, இன்னும் கடுமையாக நீங்கள் பரப்புரை செய்து இந்த குடிக்கு எதிரான விழிப்புணர்வை நீங்கள் ஊட்டுங்கள், மதுக்கடை விற்பனை தானாகவே குறைந்துவிடும். இதுதான் அவர்கள் கொடுத்த பதில். இப்படி எல்லாமே இன்றைக்கு வேண்டும்னு சொல்லலாம். இப்போ திரும்ப திரும்ப நீங்கள் ஊடகங்கள் பேசும்போதும் இந்த மதுவுக்கு எதிராக தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கின்ற ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்று தான், 30 ஆண்டு காலமாக தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிற கட்சி என்று சொல்வார்கள். அது உண்மை. ஆனால் நீங்கள் என்றைக்காவது நீங்கள் காமராஜர் மக்கள் கட்சியாக இன்றைக்கு இருக்கிற காந்திய மக்கள் இயக்கம் தாண்டா இதை மிக வலிமையாக தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்த்தது. நான் சவால் விட்டு சொல்லியிருக்கேன், நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி சேரும் பொழுது இதோடைய வலிமை இன்னும் அதிகமாகும். சேராது. நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் இப்போ மாநாடு போடுவார்கள் மதுவுக்கு எதிராக. ஆனால் அந்த இடத்துல தான் அன்றைக்கு அமோகமாக டாஸ்மாகில் விற்பனை நடக்கும். அதுக்கு ராமதாஸ் குற்றம் இல்லை, அன்புமணி ராமதாஸ் குற்றம் இல்லை, குடித்து பழகிவிட்டவர்கள். அவர்களை அதிலிருந்து விடுபட செய்வது என்பது மிகப்பெரிய வேலை. ஆனால் இதை ஒரு வேலையாக தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி செய்து கொண்டிருக்கிறது. இதை ஒரு வேலையாக 6 ஆண்டுகள் இதை தவிர வேறு எதையுமே நாங்கள் செய்யலை. நாங்களே சலித்து போய்விட்டோம். புரியுதா? நம்மிடம் பெரிய அளவுக்கு நிதி ஆதாரம் கிடையாது. ஏதோ நம்முடைய தொண்டர்களுடைய குறைந்தபட்ச நிதியை வைத்துக்கொண்டு முடிந்த வரையில் நாம் மக்களிடம் போய் பார்க்குறோம், சொல்லி பார்க்குறோம். நடக்கலை. சரி, நடப்பது நடக்கட்டும் இருந்தோம். இன்றைக்கு எப்படி இது எடப்பாடி வருவார்? வரமாட்டார். இவ்வளோ குடிக்காமல் என்னாலேயே இருக்க முடியாதுன்னு சொல்கிறான் இல்லையா? குடிக்காமலேயே இருப்பவன் செத்துருவான்னு சொல்கிறீங்களா? அவன் சாகட்டோன்றான். அவன் சாகட்டும்.
குடித்துத்தான் தீருவது என்றால் அந்த குடும்பத்தை அவன் சீரழிக்கிறான். அவன் இருந்து சீரழிப்பதை விட அவன் இறந்து அந்த குடும்பம் வாழும். இவன் குடிப்பான், குடித்து விட்டு ஒவ்வொரு நாளும் வந்து மனைவியை அடிப்பான். அந்த மனைவி கஷ்டப்பட்டு கொஞ்சோண்டு சோறை செஞ்சு வச்சிருந்தா அந்த சோத்தை முழுவதும் இவனே சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருப்பான். பிள்ளைகள் சாப்பிட்டார்களான்னு கவலைப்பட மாட்டான். ஏனென்றால் இவன் எப்போ மதுவை குடித்தானோ அவன் அப்பொழுதே மனிதத்தை இழந்து விடுகிறானே. அதனால இந்த குடிகாரர்கள் திடீரென்று நிறுத்தி விட்டா. முத்துசாமிக்கு தான் அதில் பெரிய கவலை. திடீரென்று குடிகாரர்கள், அது குடிகாரன் என்றே சொல்லக்கூடாது என்ற அளவுக்கு என்ன மாதிரி இந்த முத்துசாமி அதிமுகவில் அவர் இருந்து எம்ஜிஆரிடம் அமைச்சராக இருந்தவர் அவர் எல்லாத்தையும் இழந்துட்டார். என்ன சேர்ந்த இடம் அப்படி, அதனால் அவர் அப்படி தான் இருக்க முடியும். அப்படி இருந்தால் தான் அவர் அமைச்சராக இருக்க முடியும். இந்த குற்றச்சாட்டை நான் வைப்பதனால் பல பேருக்கு கோபம் கூட வரும். இப்போ ஊடகத்தில் உள்ள இருக்கக்கூடியவர்களே பெரும்பாலானவர்கள் அவர்கள் வந்து குடிக்காமலே இருக்கார்கள் சொல்ல முடியுமா உங்களால்? அவர்களே ஒரு விருந்து வைத்தால் உடனே மது பரிமாற்றம் தான் நடக்குது. எல்லா துறையிலையும் இருக்கு. அதை தான் சொல்கிறேன். நான் ஏன் ஊடகம்னு சொல்றேன்னா, ஊடகம் தானே மக்களிடம் கொண்டு போக வேண்டிய பொறுப்பு உடையது. ஊடகத்தில் உள்ள மனிதர்களும் இதில் மயக்கத்தில் இருக்காங்க, எல்லா துறையிலும் இருக்காங்க. அப்படி இவர்கள் எல்லாம் இருக்கிற பொழுது அவ்வளவு எளிது கிடையாது. இதற்கு ஒரே வழி இந்த அறுவை சிகிச்சை மாதிரி தான், கடையை மூடணும். முதல்வர் அவர்கள் வந்து மோடி அவர்களை சந்திச்சிருக்காங்க. 2 கோரிக்கையை முன் வச்சு, இன்னொன்று அந்த தேசிய கல்விக் கொள்கை சம்பந்தமாகவும் மற்றும் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான நிதி வேணும் அப்படின்னு சொல்லி சந்திச்சிருக்காங்க. ஸோ இந்த சந்திப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லாவற்றையும் சொல்லலாம். 10 லட்சம் கோடி உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறோம். இப்போ நீங்கள் 10 லட்சம் கோடி முதலீடு வந்து நான் வாங்கின்னு வந்திருக்கேன்னு சொன்னதும் தனித்தனியாக எத்தனை இடத்துல இருந்து எவ்வளோ வாங்கிட்டு வந்தீங்க, அதில் எந்தெந்த இடத்துல நிறுவனம் அமையும், எவ்வளோ பேர் வேலை வாய்ப்பு கிடைக்கும், வெள்ளை அறிக்கை கொடுன்னு கேட்குறாங்கல்ல. அதுபோல் நீங்களும் தனியாக மத்திய அரசு வெள்ளை அறிக்கை கொடுங்களேன். நாங்கள் வந்து 10 லட்சம் கோடிக்கு மேலே மத்திய அரசு கொடுத்துருக்கிறது நிர்மலா சீதாராமனும் சொல்லுகிறார். சொல்லுங்க, நீங்கள் என்னென்னலாம் கொடுத்துருக்கிறீங்க, அந்த கொடுத்ததெல்லாம். இப்பொழுது ஒரு மத்திய அரசு மாநில அரசுக்கான திட்டங்களுக்கு உதவி செய்கிற பொழுது அதை கண்காணிக்கிற உரிமை அதற்கு உண்டு. மாநில அரசு அதனுடைய நிதியை வைத்துக்கொண்டு அது செயல்படுத்துகிற பொழுது அதற்குள்ள மத்திய அரசு மூக்கை நீட்ட முடியாது. ஆனால் மாநில அரசுக்கு மத்திய அரசு சில குறிப்பிட்ட திட்டங்களுக்கு துணையாக நின்று உதவி புரிந்தால் அந்த உதவி சரியாக போயிருக்கிறதா என்று பார்ப்பதற்கு அந்த மத்திய அரசுக்கு அதிகாரம் உண்டு. பாருங்க, நாங்கள் எவற்றையெல்லாம் கொடுத்துருக்கிறோம், அவையெல்லாம் முறையாக சென்று சேரவில்லை, இது வேறு வழியில் திசை திருப்பப்பட்டு விட்டது என்பது போல் இருந்தால் அந்த உண்மைகளை வெளிப்படுத்துங்க. இப்போ வந்து வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாம் பின்பற்றப்பட்ட பகுதிகளாக இருக்குன்னா, இந்தியா என்பது ஒரு நாடு, இந்தியர்கள் அனைவரும் ஒரே ஒரு பார்வையில் ஒரு மக்கள் குழு. இதில் நான் வந்து தமிழனாக இருக்கலாம், அவர் தெலுங்கராக இருக்கலாம், அவர் மலையாளம் இருக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்த நாம் இந்தியர்கள். அதில் நான் என்னுடைய ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை மட்டும் நல்ல ஊட்டச்சத்தோடு உணவை உட்கொண்டு விட்டு நன்றாக இருக்கிறான், ஒரு பிள்ளை வந்து க்ஷயரோகம் பிடித்தவன் மாதிரி கிடக்கிறான்னு சொன்னால், பெற்றெடுத்த தாய் அந்த க்ஷயரோகம் பிடித்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைக்கு கூடுதலான கவனத்தை செலுத்துவது தான் அந்த தாய்மைக்குரிய இலக்கணம். அதனால் வந்து இங்கே நீங்கள் இது முன்னேறிவிட்ட மாநிலம், மராட்டியத்திற்கு அடுத்து நீங்கள் வலுவான கட்டமைப்பை கொண்டு முன்னேறி இருக்கிற மாநிலம். இதற்கு ஒன்றும் கருணாநிதி காரணம் இல்லை, இதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் காரணம், இதற்கு காமராஜ் ஒருத்தர் தான் காரணம். இதில் இவர்கள் எவ்வளவு மூடி மறைக்க முயன்றாலும் உண்மை என்னன்னா அவர் போட்டு வைத்தது தான். நீங்கள் 35 அடுக்கு மாடி கட்டலாம், ஆனால் அதற்கான அடித்தளம் எவ்வளவு இறுக்கமாக இருக்கிறது என்பதை பொறுத்து தான் அதனுடைய உயரமும் அதனுடைய வாழ்வும். அந்த அடித்தளத்தை போட்டு கொடுத்து விட்டு போனவர் காமராஜர். அதனால் இங்கே வந்து எல்லாம் வந்து மற்ற மாநிலங்களை நீங்கள் ஒரு பீகாரை வந்து தமிழ்நாட்டோடு ஒப்பிட முடியுமா? உத்தரப்பிரதேசமே இப்பொழுது தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் கொடுங்க, கொடுப்பது தவறில்லை. அதனால் மத்திய அரசு இந்த தமிழகத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்களுக்கு உரிய அளவுக்கு பணத்தை கொடுக்க வேண்டும். என்ன பிரச்சனைன்னா, இப்போ 4000 கோடி இப்போ வரப்போகிறது வேடிக்கை பாருங்கள். இப்போ போன முறை வந்து எல்லா மழை நீர் வடிகால் அமைப்பதில் 4000 கோடியும் செலவழிக்கப்பட்டு விட்டது. அதை முதல்ல நம்முடைய மேயர் பிரியா தான் வாயை திறந்து அந்த உண்மையை சொன்னாங்க. 4000 கோடி செலவழிச்சிட்டோம், 100% வேலையை முடிஞ்சிருச்சு, வேலைகள் நடந்து கொண்டு அதுதான் பார்க்குறோம். அதுதான் பார்க்குறீங்க. வரப்போகிற மழை காலத்தை மீண்டும் பார்க்க போகிறீங்க. அப்போது இந்த மாதிரியான திட்டங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுகிற பணம் எந்தெந்த இடத்திற்கு போகிறது?
அப்படி முறை தவறிய வழியில் அது போகிறது என்றால் மாநில அரசினுடைய நிதி அப்படி போகிறதுன்னா மத்திய அரசு கேட்க முடியும். ஆனால் மத்திய அரசு கொடுக்கக்கூடியது அப்படி போகிறது என்றால் அதை கேட்க முடியும். எங்களோட இணைந்து பல கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப மகிழ்ச்சியம்மா. வணக்கம். நன்றி.